starts the champ challenge. இன்னைக்கு நம்ம தாஜ்மஹால் வியூஸ் பார்க்க போறோம். ஹாய் கைஸ், எப்படியோ நாங்கள் வந்து டெல்லி டு ஆக்ரா வந்துட்டோம். நாங்கள் காரில் வந்தோம் இந்த ஒயிட் பியூட்டியை பார்க்க. நீங்கள் வந்து எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் பார்க்கிங்க்கு வந்து 100 rupees சார்ஜ். நாங்கள் மெயின் கேட்டுக்கு உள்ளே வந்தோடனே நாங்கள் ஷட்டில்ஸ்லாம் நிறையா பார்த்தோம். அதில் வந்து நாங்கள் உள்ளே ஏறணும், ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் வியூ உங்களுக்கு கொடுக்க முடியும். ஷட்டிலில் ஏறுறதுக்கு பர்சனுக்கு 20 rupees. நீங்கள் என்ன வெஹிக்கிளில் வேணாலும் போகலாம், ஷட்டிலில் போகலாம், காரில் போகலாம், எக்ஸட்ரா. வாங்க ஷட்டிலில் போகலாம். இப்போ போகிற வழியில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். தாஜ்மஹால் ரொம்ப ரொம்ப நேச்சர் இருக்குது. தாஜ்மஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ்லாம் அப்படியே இருக்குது, அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வரும் பாருங்கள். ஆமாம், நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் தான் இருக்கும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல். ஷட்டிலாக இருக்குது, கார், எப்பா கார், பைக். இங்கே நிறைய பில்டிங்ஸ் கூட இருக்குது. ஆமாம், இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கினா கூட வாங்கலாம், இல்லைன்னா வேணாம். ஆனால் இங்கே ரொம்ப ரேட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் உள்ளே போய் வாங்கிக்கோங்க. அதை நாங்கள் சொல்கிறோம்ப்பா. எங்கள் ப்ரிஃபர் வந்து நாங்கள் பார்த்தோன்னே உள்ளே போனது தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, வெளியே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ட் ஃபுல்லாக. தாஜ்மஹாலில் எப்போவுமே செக்யூரிட்டிஸாக தான் இருப்பாங்க, நிறைய செக்யூரிட்டி. ஆமாம், நாங்கள் கைடு எடுத்து போனோம், நீங்கள் கைடு எடுத்து கூட போகலாம், கைடு எடுக்காமல். இது வந்து உங்கள் ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் கைடு எடுத்து போடலாம். ஆமாம், எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுது தாஜ்மஹால் பற்றி. அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் லேட்டராக. கைஸ், நாங்கள் எப்படியோ ஷட்டர்லேருந்து இறங்கிட்டோம். இதுதான் தாஜ்மஹாலோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்மளால் இப்படி போக முடியாது, அதனால் நம்ம சுற்றி தான் போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். இங்கே வாங்கினா தான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ண சொல்லுவாங்க. இங்கே தான் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்டர் ஆனாலே உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே நிறைய தீஃப்லாம் இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்மளால் அங்கே போக முடியாது, ஏன்னா நிறைய செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் டிக்கெட் செக்கிங். நாங்கள் கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ 112. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் நாங்கள் 1000 rupeesக்கு பே பண்ணோம். நம்ம தாஜ்மஹால் டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கைட்ஸ் வேணுன்னா நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் டிக்கெட்ஸ் செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். அப்புறம் செக்யூரிட்டி செக்கிங். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். நம்மளையும் எங்களையும் செக் பண்ணிவிட்டு பேக்கையும் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க. தாஜ்மஹால் உள்ளே போகிறீங்கன்னா வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. என்னோடய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் வாங்கிடுவாங்க. இப்போ நாங்கள் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போகும்போது நிறைய தாஜ்மஹால் பற்றி வாலில் வந்து எழுதிட்டாங்க. அப்படியே நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ வரும். நாங்கள் இது பார்த்தோன்னே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம், ஏன்னா தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் இதில் எழுதியிருந்தாங்க. இங்கே நான் டிஃப்ரெண்ட் இந்தியன் பீப்புள்ஸை பார்த்தேன்.
அது மட்டும் இல்லாமல் தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருந்தாங்க, நிறைய ஃபாரின் பீப்புள்ஸும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், கரண்ட் மிஸ் வேர்ல்ட் அண்ட் மிஸ் யூனிவர்ஸ் அன்றைக்கி தான் நாங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ண போனால் நாளுக்கு வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு மட்டும் என்கிட்ட கேட்டுறாடிங்க. எங்கள் கைட் சொன்னதை நான் கேட்டேன். உங்களுக்கு அவங்க பேர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. வாவ், எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் கேட்! காலை வச்சோன்னே ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ். நாங்கள் ஈவினிங் சன்செட் போனதுனால அந்த இடமே ரொம்ப குளிராக இருந்தது. நீங்கள் இந்த சைடில் பார்க்குற இடமெல்லாம் ரூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அந்த தாஜ்மஹாலை கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ், தங்குற ஸ்பேஸ். இங்கே உள்ளே போகும்போதே பிரம்மாண்டமாக இருந்தது. இதை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. டெக்னாலஜி இல்லாத அந்த டைமில் இதெல்லாம் அவங்க எப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது அஸ்டானிஷிங்காக இருந்தது. நாங்கள் ஒரு மங்கியை பார்த்தோம். அதுதான் எங்கள் பாட்டியோட ஃபேவரட் அனிமல். இதான் நம்மளோட கைட் சமீர். இவரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இவர் எங்களுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணாரு. இவர் இங்கிலீஷ் கைட். இவர் உங்களுக்கு ஹிந்திலையும் கைட் பண்ணுவார். ரொம்ப நாய்ஸ் இருக்கிறதுனால அவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்களுக்கு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். தாஜ்மஹாலில் மட்டும் 4 கேட்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் வந்தது தான் ஈஸ்ட் கேட். அது விஐபி கேட்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் நார்த் கேட். அது வழியாக தான் நம்ம தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். வெஸ்ட் கேட்டில் அந்த காலத்து லோக்கல் பீப்புள் உள்ள வருவார்கள். சவுத் கேட்டில் லேபர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் உள்ள வருவாங்க. நார்த் கேட்டோட ஹைட் வந்து 98 feet. நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா ரெட் அண்ட் க்ரீனில், அது பெயிண்டிங் மட்டும் கிடையாது, அதெல்லாம் ப்ரெஷியஸ் ஸ்டோன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபிக் கேலிகிராஃபி, அதுவும் நீங்கள் வால்ஸில் பார்க்கலாம். தாஜ்மஹால் 1631 ஸ்டார்ட் பண்ணி 1653 ஃபினிஷ் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி 22 years ஆயிருக்கு. அந்த காலத்தில் டெக்னாலஜிஸும் இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணாங்க? நீங்கள் மேலே பார்க்குறீங்களா, இதுதான் டூம்ஸ். ஃப்ரண்ட் சைட்லேயும் 11, பேக் சைட்லேயும் 11, மொத்தமாக 22 டூம்ஸ் இருக்கும். 1 year ஒரு டூம் கட்டினதுனால தான் 23 years கேல்குலேட் பண்ணி கட்டினாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தாஜ்மஹாலை கிட்டையும் பார்க்குற மாதிரி இருக்கும், பெருசாகவும் பார்க்குற மாதிரி தெரியும். இது ஆப்டிக்கல் இலியூஷன். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? நார்த் கேட் வழியா ஒரு வழியா நம்ம ஒயிட் பியூட்டியை பார்க்க வந்துட்டு இருக்கோம். ரெடியா கைஸ்? வாங்க போ. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பில்லர்ஸ். மொத்தமாக 4 பில்லர்ஸ் இருக்குது. இந்த 4 பில்லர்ஸையும் ஸ்ட்ரைட்டாக கட்டியிருக்க மாட்டாங்க, அவுட்வேர்டாக கட்டியிருப்பாங்க. ஏன்னா எர்த்குவிக் வந்தால் சென்ட்ரல் பில்டிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. என்ன பிரில்லியன்ஸில்! இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா நீங்கள் அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஃபோனில் மட்டும் எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கன்னா ரேட்டை கொஞ்சம் நல்லா பார்த்து பேசிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கைடு ஹையர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்தது. இந்த பிளேஸே சன்செட் வியூவால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே மட்டும் 16 gardens, 53 fountains இருக்குது. உங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதா? தாஜ்மஹாலை கட்டி ஃபினிஷ் பண்ண இயர் 1653. இதோட கம்ப்ளீஷன் இயரை ஹிஸ்டாரிக்காக மாற்றுறதுக்காக இதுக்காக 16 gardens, 53 fountains கட்டியிருக்காங்க. உங்களுக்கு மறக்குமா?
தாஜ்மஹால் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ரொம்ப கூலிங்காக இருக்குது. என் தங்கச்சி அந்த பாலை டச் பண்ணி பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் மார்பிளில் கட்டியிருக்காங்கன்னு சொன்னதுக்காக அவள் எங்களை ஒரு கேள்வி கேட்டா பாருங்களேன். நீங்களே கேளுங்களேன். பார்த்தீங்களா பிரெயினை? இதுக்கு மேலே நம்ம உள்ளே போனோம்னா ஷூ கவர் போட்டு போகணும். ஒரு ஷூ கவர் 10 ரூபா. ஏன் ஷூ கவர் போடுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நாங்கள் உள்ளே போகிறோம், அதனால் வீடியோஸ் நாட் அலவுடு. உள்ளே போன உடனே நாங்கள் மும்தாஜும் ஷாஜஹானோட டோம்ஸ் பார்த்தோம். இன்சைட் ஆஃப் தாஜ்மஹால்லேருந்து நார்த் கேட் ரொம்ப கிட்டையும் தெரிஞ்சுது, பெருசாகவும் தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பேக் ஆஃப் தாஜ்மஹால். இங்கே தான் யமுனா ரிவர். ஃபைனலி இதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எங்கள் மெமரிஸ்க்காக. இதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிட்டோம். எங்கள் கைடு எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார். அதெல்லாம் எங்களால் ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த மெஜஸ்டிக் மஹாலை நீங்களும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எங்கள் ஹோட்டல் வந்துச்சு, நாங்கள் போகிறோம். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.